विघ्न विनायक मूर्ति की गोपिका जीवन स्मरणम जानकी कांत स्मरणम जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय मूर्ति की जय स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविंदाय नमो नमः पीतांबरं करविराजित शंखचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। अत्र पुत्रतया पुरा त्वम् अनसूयासां हि दत्ताभितो जातः शिष्यनिबन्धतं त्रियमनाः स्वस्थश्चरन् कान्तया दृष्टो भक्ततमेन हेहयमहीपालेन तस्मै चराने अष्टैश्वर्यमुखानि प्रदाय दधि स्वेनैव शान्ते वधम्। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய தசாவதார வைபவங்கள்ல இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது பரசுராம அவதாரம். ரொம்ப அபூர்வம். பொதுவா இந்த சரித்திரத்தை போற போக்குல சொல்லிட்டு போவார்களே தவிர பரசுராம சரித்திரத்தை பரசுராம அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப அரிதானது. ஏன்னா அதுல அத்தனை கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சொன்னா புரியுமா அல்லது புரியற மாதிரி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் விஷயம். அது பரசுராம அவதாரத்தினுடைய கரு என்ன அப்படின்னு சொன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு இந்த தர்மம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை நடத்துறது. தர்மம்னா என்ன? சுபாவம். சுபாவம் தான் உலக இயக்கத்துக்கு முக்கிய காரணம். அது அதனுடைய சுபாவத்துல இருக்கிறதுனால உலகம் இயங்கிறது. சுபாவம் மாறி போச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல நிம்மதி இருக்காது, சாந்தி இருக்காது,
சந்தோஷம் இருக்காது. இப்ப மனிதனுடைய சுபாவம் கருணை, பொறுமை அப்படின்னு சொன்னேன். ஒரு நாயுடைய சுபாவம் கோபம், கத்துறது அப்படிங்கிறது. ஒரு தெருவுல ஒரு நாய், நம்ம தெருவுல நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு நாய் குட்டி போட்டு வளர்ந்து அங்கேயே நம்ம சாப்பாடு போட்டு வளர்க்கிறோம். அந்த நாயோட ஆயுட்காலம் முழுக்க அது எங்க இருக்கும்? அந்த தெருக்குள்ளதான் இருக்கு. அந்த தெருக்குள்ளதான் அதனுடைய சஞ்சாரம், நடமாட்டம்ங்கிறது இருக்கு. இந்த தெருவை தாண்டி அது அடுத்த தெருவுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? அது அங்க உள்ள 10 நாய் இதை துரத்தின்னு வரும். வல் 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 துரத்துன்னு வந்தா ஓடி வந்து பழையபடி நம்ம வீட்டு வாசல்லையே படுத்து. இப்படி ஒரு நாயால அடுத்த தெருவுக்குள்ள போயிட்டு வர முடியாததுக்கு காரணம் என்ன? அந்த கட்டுப்பாடு இல்லாதனால. இதே மனிதனாகிற நாம் இன்று உலகம் முழுவதும் போயிட்டு வரோம். சில எந்த தேசங்கள்ல கட்டுப்பாடுகள் இல்லையோ அந்த தேசங்களுக்கு நாம போறதில்லை. அரசுக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள உள்ள தேசங்களுக்குள்ள நாம டூர் போயிட்டு வரோம். அதுலயுமே சில இடங்கள்ல ஆபத்தானது, இங்கெல்லாம் போகாதீங்கோ அப்படின்னு கவர்மெண்டே சொல்றது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு தேசத்துல ஒரு பிரச்சனை வரப்போறதுன்னா முன்னாடியே கவர்மெண்ட் சொல்றது அந்த தேசத்தை விட்டு வெளியில வந்துருங்கள், ஆபத்து வரப்போறது அப்படின்னு. மேக்சிமம் ஓரளவு எல்லா இடத்துக்கும் நாம போயிட்டு வரோம். நம்ம போக முடியாத சூழ்நிலை இப்ப நம்ம தேசத்திலேயே எடுத்துக்கோமே. யார் பொருளை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யார் சொத்தை யார் வேணாலும் அபகரிக்கலாம், யார் கொண்டாட்டிய யார் வேணாலும் புடுங்கிக்கலாம். அப்படிங்கிற நிலை வந்தா என்ன ஆகும்? நிலை வந்தா என்ன ஆகும்? நிம்மதி போயிடும். நிம்மதியா இருக்க முடியாது. இந்த கட்டுப்பாடை இப்ப ரோட்ல பார்த்தோம்னா வீடு இல்லாதவர்கள் பிளாட்பாரத்துல படுத்துப்பார்கள், பிரிட்ஜு கடியில படுத்துப்பார்கள். ஒரு கணவன் மனைவியாவே ரோட்ல குடும்பம் நடத்துறவால பாக்குறோம் நாம. எந்த தைரியத்துல ஒரு 25 வயசு பெண்ணோட 30 வயசு பையன் ரோட்ல படுத்துன்னு இருக்கான்? 10 பேர் வந்து அந்த பொண்ணை தூக்கின்னு போன, போலீஸ் இருக்கு, ராஜா இருக்கான், கவர்மெண்ட் இருக்கு, இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு நமக்கு. இந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்பிக்கை போற மாதிரி சம்பவங்கள் அங்கங்க நடக்கிறது. ஏதோ 1-2 நம்ம காதுல விழறது, பெரும்பகுதியா இப்படியே நடந்ததுன்னா. அதையும் தாண்டி யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணினான் அப்படிங்கிறத காட்டிலும் தப்பு பண்றவர்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்புல உள்ள ராஜாக்களே தப்பு பண்ணான். அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும் அப்படின்னா, அத சொல்றதுதான் அந்த பரசுராம சரித்திரம். நம்மளை அரசாள வேண்டிய காக்க வேண்டிய பொறுப்புல உள்ள அரசர்கள் அந்த பொறுப்பை உணராமல் அவர்களே தவறுதல்கள் பண்ணினா, அப்ப பொதுமக்கள்லேருந்து ஒருத்தன் வந்து யார் தவறுதல் பண்றாரோ அவர்களை தட்டி கேட்பான். எல்லாருக்கும் கேட்கணுங்கிற உணர்ச்சி உண்டு, அதர்மத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஆனா நமக்கு அந்த சக்தி கிடையாது. நம்மளால போராடுற அளவுக்கு நமக்கு பேக்ரவுண்டு கிடையாது. அதை உணராம நாம இறங்கக்கூடாது. சாப்பாடு பெரிய சாப்பாடா இருக்கலாம், சாப்பிட்டா ஜெரிமான் ஆகணும், அது மாதிரி உள்ளவன் தான் அதை சாப்பிட முடியும். அப்ப நான் பேடித்தனம்னு சொல்லல, இயற்கையாவே புறக்கறத்தேவே சில பேரை அதுக்குன்னு பகவான் சிருஷ்டி பண்ணி அனுப்புறான். இது மாதிரி அதர்மங்கள் எப்ப மிகுதி ஆறதோ அவனோட மக்கள் சேர்ந்துப்பார்கள். இது வரலாற்று எடுத்து பார்த்தா எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்கு.
ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாரத தேசத்துல அது மாதிரி அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் ரொம்ப குறைச்ச. காரணம் என்னன்னா, சத்திரம் பிரம்மமுகஞ்சாசீத்து அப்படின்னு இந்த கவர்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த 2 செக்ஷனா இதெல்லாம் கதையா நாம் பேசிட்டு போலாம். இது மாதிரி யாரும் எடுத்து சொல்ல மாட்டார்கள். சப்ஜெக்ட் பயப்படுவா எல்லாருமே இந்த விஷயத்தை பேசுறது. நாம மக்களுக்கு நாலேஜ் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு கவர்மெண்ட்டுக்கு 2 தண்டவாளம், ஒன்னு அறிவு, மற்றொன்று ஆற்றல். அறிவு அப்படிங்கிறது நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியதான மெம்பர்ஸ், அவர்கள் இயற்றக்கூடிய சட்டங்களை ஆதாரமா வச்சிருந்து ஆற்றல் உள்ள அந்த ஆபீஸ் எல்லாம் இயங்குறது. அப்படிதானே? நாம தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய அந்த மெம்பர்ஸ் அறிவா அறிவில்லையா அது வேற விஷயம். அறிவு உள்ளவர்களா அறிவில்லாதவர்களா அது விஷயம். இன்னி பரியந்தம் இந்த சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ எது சட்டம் இயற்றப்படுகிறதோ அததான் கவர்மெண்ட் ஆனது ஃபாலோ பண்றது. இதெல்லாம் அதுக்குள்ள வர்றது. இப்ப அந்நிய தேசத்தை எடுத்துட்டோம்னா, சில தேசங்கள்ல இந்த அறிவை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆற்றல் டேக் ஓவர் பண்ணிக்கிறது. மிலிட்டரி கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் அந்த நாட்டை. அது 2 காரணமா இருக்கலாம். நல்லத்துக்காகவும் கொண்டு வரலாம், அதிகார பசியிலையும் கொண்டு வரலாம். 2மே நடக்கிறது உலகங்கள்ல பார்க்கிறோம். அந்த ராஜா அதர்மிஷ்டனா இருந்தான்னா மிலிட்டரி அதை எடுத்துட்டு நல்ல ராஜாவை திருப்பி உட்கார்ற பரியந்தம் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தோம்னா மிலிட்டரி அதை முழுங்கிடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான கவர்மெண்ட்டை கலைச்சுட்டு மிலிட்டரி எடுத்துட்டு கையில கண்ட்ரோல். இந்த தேசத்துல என்னன்னா, இந்த க்ஷத்திரியர்கள் ஆற்றல் ஒரு காலத்துல, இப்ப இல்ல, ஒரு காலத்தில் க்ஷத்திரியர்கள் ஆற்றல், மகரிஷிகள் அறிவு. வசிஷ்டரோ பரத்வாஜரோ துரோணாச்சாரியரோ கிருபாச்சாரியரோ அப்புறம் பரசுராமரோ இன்னும் எத்தனையோ மகர்ஷிகள் நிறைய தொன்று தொட்டு. இப்ப நம்ம பாண்டிய மன்னனுக்கெல்லாம் அகஸ்தியர் தான் குரு. புராணங்கள் அப்படியே இருக்கும். அகஸ்தியர் கண்ட்ரோல்ல தான் பாண்டிய தேசமே, தமிழ்நாடே இருந்தது. அப்படின்னு பல்லவர், சேகர், சோழர் இவர்கள் காலத்துல எல்லாம் எடுத்து பார்த்தா, அப்பப்ப நேற்றைய தினம் சொன்னேனே, பாண்டிய ராஜாவுக்கு நீலகண்ட தீட்சிதர் அப்படின்னு ஒருத்தர் மந்திரியா இருந்தார்னு சொன்னேன். அவர் மந்திரியா எல்லாம் செலக்ட் ஆகிலாம் வரல. அவர் அப்படியே அவர் அப்பை தீட்சிதரோட பேரன். அவர் அப்படியே அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணின்னு பாண்டிய தேசம் பாண்டிய தேசத்துல மீனாட்சி சந்நிதியில அம்மன் சந்நிதி இருக்கும். அதுல இவர் ஒரு மண்டலம் இருந்து பிரவச்சனம் பண்றார், தேவி மகிமைகளை சொல்றார். அப்ப பாண்டிய ராஜா இவரை பார்த்து அரண்மனைக்கு கூப்பிடுறார். இவரோட பேசுறதே இவருடைய விசாலமான அறிவாற்றலை பார்த்துட்டு தன்னுடைய மந்திரியா பண்ணிட்டான். பண்ணிட்டு அவருடைய கீழே அந்த ராஜ்யம் அமைஞ்சது. இவர் என்ன சொல்றாரோ நல்வழிப்படுத்துற மாதிரி. ஒரு சந்தர்ப்பம் அதுல ஒரு மிஸ்டேக்கும் பண்ணினா ராஜா. தன் மனைவிக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தத்ரூபமா உயிரோட்டமா அந்த சிலையை பண்ணக்கூடிய ஒரு சிற்பியை கூப்பிட்டு பண்ண சொன்னா, ஒரு நாளைக்கு அப்பப்ப போய் பார்த்துட்டு வருவான். ஒரு நாளைக்கு போறத அந்த ராணியோட கால்ல தொட பக்கத்துல அந்த உளிப்பட்டு ஒரு குழி விழுந்துடுது, பேர்ந்து போயிடுது. ராஜாவுக்கு ரொம்ப கோபம். எல்லாம் கரெக்டா இப்படி ஒரு பின்னம் வந்துடுதே அப்படின்னு பரம கோபத்தோட சிற்பியை கூப்பிட்டான். அவன் சொன்னான், நான் தவறுதலா இப்படி செதுக்கும் போது கொஞ்சம் அடி வேகமா பட்டு அந்த கல்லு பேர்ந்து போயிடுது.
சரி, இதை தூக்கி வேற வச்சுட்டு நம்ம வேற கல் எடுத்து பண்ணலாம்ங்கிறத மந்திரி நீலகண்ட தீட்சிதர் சொன்னார். அது எப்படி அமையணுமோ அப்படிதான் இருக்கு, அதை நீ மாத்தாதேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன? அந்த இடத்துல ராணிக்கு ஒரு மச்சம் உண்டு, அதனாலதான் அப்படி வந்திருக்காது, அதனால அதை மாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ராஜாவுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியா போயிடுது. ராணியோட உடம்புல உள்ள மச்சம் மந்திரிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தண்டிக்கணும். என்ன தண்டிக்கணும்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவர் ராணிய பார்த்திருக்கார், ராணிய. அதனால இவர் கண்ண ரெண்டையும் குத்தி இது பண்ண. சத்திரியர் இவர் பாம்பு, அரசன், யானை இவர்களோட சிநேகம் வச்சுக்கவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் இழுத்து போட்டு மிதிச்சிடணும். இவன் என்ன பெரிய பதவியில இருந்தாலும் எவ்வளவு நல்லவன் இருந்தாலும் அவன்றெல்லாம் நெருங்கி பழகவே கூடாது. ஏன்னா அவனோட சுபாவத்தை அவன் காமிக்காம இருக்க மாட்டான். இது அப்பயே சொல்றது சத்திரியத்தினாலே. இன்னைக்கு பார்த்தா நல்லவ ராஜாவா இருக்கும் போதே அவன்கிட்ட நெருங்கி பழகாதேன்னு சொல்றது சாஸ்திரம். இந்த காலத்துக்கெல்லாம் கிட்டக்கையே போக கூடாது. நமக்கு சாதாரண மக்களுக்கு வாழ்க்கை நாசமா போயிடும். இந்த உறவெல்லாம் பெரிய உயர்வுக்குன்னு நாம நினைச்சுன்னு போவோம், நம்மளை கொண்டு சந்தியில இழுத்து விட்டுட்டு போயிடும். இவர் ஐஷன் வந்து தண்டனை கொடுக்கணும்னு ராஜா அனுப்ப, அப்பதான் அவர் மீனாட்சிய பூஜை பண்ணிட்டு கற்பூர ஹாரதி காமிச்சுன்னு இருக்கார். 2 போலீஸ்கார வாசல்ல வந்து நிற்கிறா இவர் ஐஷன் போறது. மனைவி வந்து சொன்னா வந்திருக்காரு. அந்த கற்பூர 2ஐயும் எடுத்து இப்படி கண்ணுல வச்சுட்டார். ஆஹாஹா அப்படின்னாள் மனைவி. கண் ரெண்டு நெருப்பையும் எடுத்து கண்ணுல வச்சுன்னுட்டு நேர போய் அந்த போலீஸ்காரன் சொல்லு, அரசன் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சானோ அதை நானே கொடுத்துட்டேன்னு சொல்லு. இவன் உள்ள வந்து பார்த்துட்டு கண் அவிஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு ராஜாட்ட போய் சொல்ல, ராஜா அப்பதான் நடுங்கி போயிட்டான். நான் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சது அவனை தவிர யாருக்கும் தெரியாது. இப்படி சொன்ன உடனே ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டேன், ஒரு க்ஷணத்துல உங்களை நான் தவறுதலா நினைச்சுட்டேன், இது எப்படி உங்களுக்கு அட பைத்தியமேன்னார். அது சாமுத்திரிகா லட்சணம்டான்னார். இன்னென்ன மாதிரி சாமுத்திரிகா லட்சணம் உள்ள பெண்ணுக்கு இன்னென்ன மாதிரி அமைப்பு இருக்கும் உடம்பு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. இன்னைக்கும் அந்த சாஸ்திரங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்துல மாதிரி கன்னத்திலேயோ உதட்டிலேயோ மூக்குலையோ முகத்திலேயோ கைகள்லையோ என்னென்ன இடத்துல மச்சம் இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. வாகு எப்படி இருக்கும், தலைகேசங்கள் எப்படி இருக்கும், அந்த மூச்சு காத்தை விட்டா அதுல இருந்து என்ன மாதிரி ஸ்மெல் வரும் நார்மலா இருக்கும்போது, இப்படிலாம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. நாம் அதெல்லாம் அந்த படிப்பெல்லாமே பார்க்கறதே கிடையாது. அதெல்லாம் அப்படியே நாங்க ஒரு குரூப் அதை காப்பாத்தின்னு வரோம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த தேசத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் வேதமோதிய வேதியருக்கு ஒரு மழை அப்படின்னு சொல்றது ஒன்று சாஸ்திரம். பொதுவா வேதம்னா என்னன்னு தெரியும். குடுமி வச்சிருக்கிற எல்லாருமே உங்களுக்கு ஐயர் தான், உங்களுக்கு எல்லாருமே வேதம் படித்தவர்களான்னா கிடையாது. வேதம் படிக்கிறதுங்கிறது வேற, ஐயர் வேற. நாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில சொல்றோம் நாம. ஆனா வேதம்ங்கிறது ஒழுங்கா படிச்சா 20 வருஷம் ஆகும் வாழ்க்கையில. அதுக்கே இந்த படிப்பு சரியா போயிடும். இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதை காப்பாத்துற பிரயோஜனம். இன்னும் 4 பேருக்கு அதை சொல்லி கொடுக்கறது. அதுதான் பண்ண போறார் பரசுராமர். அந்த சாமுத்திரிகா லட்சணப்படி அமைஞ்சதுன்னு சொன்னேன்னா, கண்ணு போயிடுத்தேன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். என்னோட அம்மா மீனாட்சி அப்படின்னு சொல்லி மீனாட்சியை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கண்ணை திருப்பி அடைஞ்சா. இன்னைக்கும் சர்ச் பண்ணேன்னா கண்ணு வியாதிக்கு போறதுக்கு மீனாட்சி ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது நீலகண்ட தீட்சிதர் பண்ணது. இது மாதிரி நிறைய ராஜாக்களை கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருந்தார்கள். கோவிந்த தீட்சிதர்னு ஒருத்தர் கும்பகோணத்துல சோழ ராஜாவுக்கு, சரபோஜி ராஜாவுக்கு மந்திரியா இருந்தார்.
அவரால் கட்டப்பட்டதுதான் ஏகப்பட்ட ஆலயங்கள். கோதண்டராம சுவாமி கோவில்னு இருக்கு கும்பகோணத்துல. பட்டாபிராமர் அயோத்தியை விட பெருசா இருக்கும் ஒரு ராமர் பார்க்கறது. இந்தியா முழுவதும் சுத்தினாலும் அது மாதிரி ஒரு ராமரை பார்க்க முடியாது. உட்கார்ந்த கோலத்துல பட்டாபிஷேகம், எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயர் கையில வீணையை வச்சிருந்து ராமாயண பாராயணம் பண்ற மாதிரி. கோவிந்தபுரம்னு சொல்றோமோ, அது இந்த கோவிந்த தீட்சிதர் கட்டினதுதான், அவர் நிர்மாணம் பண்ணினதுதான். இது மாதிரி நிறைய சொல்லலாம். அப்படி எல்லாம் இருந்தார்கள் ஒரு காலத்துல. இந்த அறிவாற்றல் உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்களை கண்ட்ரோல் பண்ணினார்கள். அந்த சக்தி உண்டு. ஆற்றல் மீறினதுன்னா தட்டி வைப்பார்கள். அது மாதிரி உள்ள சரித்திரம் தான் பரசுராமரோடது. அதுக்கு ஆரம்பம் சொல்றார். அத்ரே புத்திரதயா புராத்வம் அனசூயாயாம் ஹி தத்தாபிதோ. அத்ரி அப்படின்னு ஒரு மகரிஷி, ரொம்ப வயசானவர். 9 பேரை பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் உலகத்துல முதல்லன்னு சொன்னேன். அவர்கள் எப்போதுமே இரவாதவர்கள். இந்த பிரம்மா இருக்கிற பிறந்தும் அவளும் இருப்பார்கள். கோடிக்கணக்கான வயசு அவர்கள். அவர்களுக்கு பிரஜாபதிகள்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் தான் சீடு, நமக்கெல்லாம் விதை அவர்கள் தான். அப்படின்னா கோத்திரம்னு சொல்றோமோ, நமக்கு ஒரு அப்பா இருந்ததுனாலதான் நாம பிறந்தோம். அந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா இருந்ததுனாலதான் அவர் பிறந்தார். அவருக்கு ஒரு அப்பா, அவருக்கு ஒரு அப்பான்னு நீங்க புடிச்சுட்டே போனா ஒரு இடம் போய் நிற்கும். அது எந்த இடம்னா, இப்ப நான் சொல்ற 9 பேருக்குள்ளதான். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிரது, பிருகு, வசிட்டர், தக்ஷன் அப்படின்னு இந்த 9 பேருக்குள்ளதான் போய் நிற்கும். இவர்களோட ஒரு பரம்பரை தான் உலகத்துல இருக்கிறது. அதனாலதான் இந்த கோத்திரத்துக்குள்ள கலப்பு வரக்கூடாதுங்கிறது. சகோத்திரம், ஒரே கோத்திரத்துல உள்ளவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சில காரணங்களுக்காக. இதை சயின்ஸ்லயும் ஒத்துக்கிறா சில விஷயங்கள்லாம். அவா அதுல அத்ரி அப்படிங்கிறவருக்கு அனசூய அப்படின்னு மனைவி, மகாபதி வர்த்த. ராமாயணத்துல ராமரும் சீதையும் லட்சுமண சுவாமியும் காட்டுல போகும்போது இந்த அத்ரி அனசூய நமஸ்காரம் பண்ணிட்டு போனார்கள். அனசூய சீதைக்கு தலைவாரி பின்னி விட்டு, அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு யாராவது குழந்தைகள் வந்தா, ஸ்திரீ குழந்தைகள் வந்தா, பேசிண்டே இருக்கிற தேவையே சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சுன்னா சீப்பை கொண்டா அவனுக்கு தலைவாரி விடுறேன்பா. பாட்டி அத்தை எல்லாம் இருக்கா பாருங்க, சொல்லுவா. தலைவாரி இந்த காலத்துல சொல்றேன் நான். இன்னைக்கு தலையில கை வச்சாலே பிசாசு மாதிரி கத்துறது, அதுவே பிசாசு மாதிரி தலையை அவுத்து போட்டோம்னா நிக்கிறது. மகா பாபம் அது. தலைய இறந்த 10 நாள்ல தான் அவுத்து போட்டுன்னு இருக்கணும். நம்ம சாஸ்திரப்படி தலையை அவுத்து போட்டு நிக்கிற மத்தியில ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டால்னா அந்த 10 நாள் 16 நாள் தலையை அவுத்து போட்டு நிக்கணும். மற்ற நாட்கள்ல நுனி முடிச்சாவது போட்டுக்கணும். குளிச்சா கூட நுனியில ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு அதை சொன்னதை கேட்டுதான் நம்ம இவர் எழுதியிருக்கார். இந்த பெரும்பாலா உள்ள வாசகங்கள் சாஸ்திரங்கள்ல உள்ளதுதான் எழுதப்பட்டிருக்கும். அத மனசுல வாங்கிட்டு ஏதோ போற ஜனங்களுக்கு போகட்டமே, யாரையும் நாம கம்பல் பண்ணல. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் நாம ஆசைப்படுறோம். நம்மளை அறியாம சில ஏன்னா இதை வச்சுட்டு நாம தேவ காரியங்கள் பண்ணினா பலிக்காது. அதான் பிரச்சனைங்க. நீங்க சாதாரணமா ஆர்டினரியா வீட்டுல இருக்கிற விஷயம் இல்லை. இந்த தலைய முடியாதபடிக்கு நீங்க பூஜையோ பிரேயரோ மந்திர ஜபமோ கோவிலுக்கு வரதோ இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கு பலன் இருக்காது. அது அப்படியே போயிடும். பித்திருக்காரியத்துல மட்டும்தான் தண்ணி சொட்டணும்னு இருக்கு. கீழே தலை வழியா தண்ணி சொட்டி, கீழே வேஷ்டியிலேருந்து தண்ணி சொட்டணும், தலையிலேருந்து தண்ணி சொட்டணும். அது பித்திருக்களுக்கு போகிறதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்றதுனாலதான் குளிச்சுட்டு புழியாம சொட்ட சொட்ட வருவாரு. தலையும் தொடச்சுக்காம சொட்ட சொட்ட வருவாரு. நான் என்ன சொல்றேன், இது நான் சாஸ்திரம் சொல்றது. சௌக்கியமா இருக்கணுங்கிறவா நம்புங்கோ.
நம்பிக்கை இல்லாதவா அவா சௌரியம். அது நீங்க சொல்றது தப்புன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க சயின்ஸ் சொல்றதுன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்றீங்களா? எவனோ கண்டுபிடிச்சான், எவனோ எழுதுறான், எவனோ கொடுக்குறான் மருந்து. மருந்து கொடுக்குற டாக்டருக்கே அதை பத்தின டீட்டெயில்ஸ் முடிஞ்சா தெரியாது. அதை ஒரு டானிக்கை கொடுத்து எத்தனை குழந்தைகளை கொண்டுப்பான் அவனுக்கே புரியாது. நாம பண்றதெல்லாம் நாம சொல்றதெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுடைய காலங்காலமா பரம்பரையா நாம் அனுபவிச்சு சௌக்கியத்தை அடைஞ்ச விஷயத்தை தான் நாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சேர்க்கணும். சீதைக்கு தலைவாரி பின்னி விட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி சீதை வாக்குனால சீதா கல்யாணம் சொல்லி அனசூய கேட்டால்னு ராமாயணத்துல வர மகாபதிவிரதை. எந்த அளவுக்கு பதிவிரதைன்னா, தசராத்திரம் கிருதாராத்ரிஹி தசவர்ஷான்யனாவிருஷ்ட்யா தக்தே லோகே நிரந்தரம் யயா மூலஃபலே சிருஷ்டே ஜாஹ்னவி ச பிரவர்த்திதா தசராத்திரம் கிருதாராத்ரிஹி சேயம் மாதேவதே நகாத். அனசூயை பத்தி அத்திரி கொண்டாடுறார். கணவன், பெரும்பாலான கணவன் மனைவியை கொண்டாடவே மாட்டான். என்ன உழைச்சு கொட்டினாலும் உம்முன்னு தின்னுட்டு போவான். ஒரு வார்த்தை நன்னா இருக்குன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடும். வீடு முழுக்க தூசியில மண்ணாடி எடுத்து வச்சு கிளீன் பண்ணி வச்சா பேசாம இருப்பான். பார்த்துட்டு குப்பையா இருந்தா கத்துவான். ஒரு தலைமுறையை முழுக்க அப்படி பாடாப்படுத்தினத்தோட பலன் தான் இப்ப அனுபவிக்கிறது. சமையல் கிடையாது, காபி கிடையாது, கிளீனிங் கிடையாது. வாய பொத்தின்னு இருக்கணும். நவத்வாரத்தையும் ஏதாவது பேசினா டைவர்ஸ் தான் அடுத்தது. அப்படி நாரி மணிகள் எவ்வளவு சுத்தமான ஒரு மென்மையான ஸ்திரீக்கள் எல்லாம் பாடாப்படுத்தி குட்டிச்சா இருக்கணும். ஒரு குழந்தை மாதிரி பூ போல காப்பாற்ற வேண்டியவர்கள் ஸ்திரீக்கள். இந்து தர்மத்துல ஸ்திரீக்கு அவ்வளோ முக்கியத்துவம், பெண்கள் அவ்வளோ உயரும். தெய்வத்துக்கு சமானமா சொல்றது சாஸ்திரங்கள். அதை சொல்றார் அவர். 10 வருஷம் இந்த பிரதேசத்துல மழை இல்லாம போயிடுது உலகத்துல. அது மாதிரி ஒரு கால தசை வரும். அப்பப்ப கால மாறுபாட்டினால வரும். இயற்கையில ஜனங்கள் இடம் பெயர்றார்கள். மழை இல்லாதனால பொழப்பு நடத்த முடியலன்னு ஒரு நாட்டில இருந்து ஒரு நாடு தாண்டும் போது இந்த அத்திரி அனசூயா இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. வந்தா இதை சுத்தின அந்த சரௌண்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னா, ஷட்ருத்துக்கள்ல உள்ள புஷ்பம் பழம் எல்லாம் ஒரே சமயத்துல இருக்கு. இதெல்லாம் கவனிச்சு கேளுங்க, குழந்தைகளுக்கு சொல்லணும். ஒரு வருஷத்தை 6 காலமாக பிரிக்கிறது நம்ம சாஸ்திரம். 6 ரித்துக்கள் 2 மாசமா. சித்திர வைகாசிக்கு வசந்த ரித்துன்னு பேரு, ஆனி ஆடிக்கு கிரீஷ்ம ரித்துன்னு பேரு, ஆவணி புரட்டாசிக்கு வருஷ ரித்துன்னு பேரு, ஐப்பசி கார்த்திகைக்கு சரத் ரித்துன்னு பேரு, மார்கழி தைக்கு ஹேமந்த ரித்துன்னு பேரு, மாசி பங்குனிக்கு சைசிர ரித்துன்னு பேரு. இதுல ஏன் இப்படி பிரிச்சிருக்குன்னா, இந்த காலகட்டத்துல சில பூக்கள் சில பழங்கள் இந்த காலத்துலதான் வரும், மற்ற காலத்துல கிடைக்காது. இப்ப இந்த ஆவணி புரட்டாசி சொன்னேன்னு, இந்த ஆடியிலேருந்து புரட்டாசி பிறகுதான் நாகப்பழம் கிடைக்கும். இப்ப நாகப்பழம் நீங்க வாங்க முடியுமா? கரெக்டா கோகுலாஷ்டமி சமயத்துக்கு நாகப்பழம் வரும், புளியாதி சமயத்துக்கு வரும், மாம்பழம் வரும். இப்ப மாம்பழம் வாங்க முடியுமா? சித்திரையில தான் மாம்பழம் வரும். இப்ப வந்ததுன்னா அது கார்கால மாங்கான்னு வச்சுக்கோங்க, நார்மலா இருக்காது. அப்ப அந்த ரித்துங்கிற அந்த கால பருவநிலையை அனுசரிச்சுதான் சில மரங்கள் பூக்கிறது பழக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். இந்த அனசூய ஆசிரமத்துல ஒரே சமயத்துல எல்லாம் பூத்திருக்கு. இவளோட தவ மகிமையினால உள்ள வந்த மக்கள் எல்லாம் அந்த பழங்கள் எல்லாம் பிரித்து சாப்பிட்றார்கள். பசியார ரொம்ப நாளா பட்னி. அனசூய கேட்டால் ரொம்ப வயசானவள் அவள். இப்படி வந்து பார்த்துட்டு ஒரு பாடு திறக்கா வந்திருக்கேன், எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு கேட்டான். உடனே எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணி, அம்மா நாங்கெல்லாம் ரொம்ப நாளா பட்னி சாப்பிடல, அதனால வந்து
இடம் பெயர்ந்து பஞ்சம் பொழைக்கிறதுக்கு வெளியில வர சமயத்துலதான் இந்த இடத்த பார்த்தோம். பசி தாங்க முடியாததுனால உங்கள்கிட்ட கூட அனுமதி கேட்காம நாங்க பிரிச்சு சாப்பிட்டோம். அதெல்லாம் அனுமதி இல்ல, வேண்டாம். பசிக்கு என்ன, உலகமே சாப்பாட்டுக்காக தானே இயங்கல். அதெல்லாம் சரி, நீங்க ஏன் வெளியில போய் கஷ்டப்படணும், இங்கேயே தங்கிக்கலாமே. அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்க வந்த கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு இங்க இருக்கிற பழங்கள்லாம் போறாது, நாளைக்கு என்ன பண்றது. அதுக்கு அனசூய கேட்டா, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? என்ன ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிடுறாருன்னா எனக்கு என்ன பண்ணணுங்கிறத பத்தி அவரை கவலைப்படணுமா, நான் கவலைப்படணுமா? உங்க வீட்டுல கேஸ் இருக்கா, அடுப்பு இருக்கா, உங்க மாமி சமைப்பாளா, காப்பியாவது போட்டு கொடுப்பாளா, பால்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் நான் கேட்கணுமா? என்னை யாரு வீட்டுக்கு கூப்பிடுறானோ, சாப்பிட கூப்பிடுறானோ, அவன் தானே அதை பத்தி கவலைப்படணும். அது மாதிரி உங்களை தங்க சொல்றேன், நான் தானே சொல்லணும். சரின்னார்கள். இரவு தூங்கிட்டு மறுநாள் கார்த்தால பார்த்தா அதே மாதிரி எல்லாம் பழுத்து இருக்கு மரத்துல, தவ வலிமையினால். அப்படி உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டவள் திருப்பி இயற்கை சரியார பரியந்தம். இன்னொரு சந்தர்ப்பம், தசராத்திரம் கிருத்தாராத்ரிஹி சேயம் மாதேவதே நகா. இவள் அம்மா, உலகத்துக்கே அம்மா மாதிரி இவள். இந்த அம்மா என்ன பண்ணினாள்னா சூரியனையே உதிக்காம பண்ணிட்டாள். நலாயினின்னு ஒரு பதிவிரதை. மாண்டவியர்னு ஒரு மகரிஷி இந்த பதிவிரதையை சபிச்சுட்டார். ஒரு சின்ன வேற விவகாரம். அது என்ன சபிச்சார் அவர்னா, ராத்திரி 9 மணிக்கு அவர் சபிக்கிறார். பொழுது விடிஞ்சு நாளை காலையில சூரியன் உதயமாச்சுன்னா நீ விதவையா போயிடுவ, உன்னோட சௌமங்கல்யம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சபிச்சுட்டா. இவ என்ன பண்ணினால், இரவோட இரவாக நேர அனசூயத்தை வந்தா, வந்து நமஸ்காரம் பண்ணினா. என்னன்னு கேட்டா, ராத்திரியில வந்திருக்கிய இருட்டுல என்ன பிரச்சனை? இது மாதிரி என்ன ஒருத்தர் மாண்டவியர்னு ஒரு மகரிஷி சபிச்சுட்டார். பொழுது விடிஞ்சு சூரிய உதயமாச்சுன்னா நீ விதவையாயிடுவை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அவ சொன்னா, பொழுது விடிஞ்சு சூரியன் உதயமானா தானே, பொழுது விடிஞ்சு சூரியன் உதயமானாத்தானே நீ விதவையாவ. ஆமா, ஒரு சுமங்கலியா அமங்கலியா பண்ற சூரியன் உதயமே ஆக வேண்டாம். சொன்னால் நின்று போயிடுது. 10 நாளைக்கு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 நாள். அப்புறம் தேவதைகள்லாம் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி, எங்க தபசுனால இவளுக்கு சௌமங்கல்யத்தை கொடுக்கிறோம், இவ விதவையாக மாட்டாள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சூரியனை விடுவிச்சாள் அவள். அப்படி இதெல்லாம் சயின்டிபிக்காவே என்னால ப்ரூவ் பண்ண முடியும், இது வேற விஷயம். ஆனா நம்பணும். இன்னைக்குமே 6 மாசம் சூரியனே இல்லாம 6 மாசம் சூரியனோட உள்ள பகுதி எல்லாம் இருக்கு உலகத்துல, பாக்கிறமே. இது நடந்ததெல்லாம் எங்க, எந்த இடத்துல? என்ன பிரயாக்ராஜ்னு இன்னைக்கு சொல்றமோ, லக்னோன்னு சொல்றமோ, அந்த சமீபத்துல சித்திரக்கூட்டம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ராமர் போன பாதையில அதை போட்டிருப்பாரு. உலகத்திலேயே ரொம்ப இயற்கை கொஞ்ச இடங்கள்ல ஒரு இடம் சித்திரக்கூட்டம். மந்தாகினின்னு ஒரு நதி போறதாங்க. வாழ்நாள்ல அதெல்லாம் ஒரு தடவை தரிசனம் பண்ணணும். சித்திரக்கூடத்துல போய் ஸ்நானம் பண்ணி, அதுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல இந்த அத்ரியினுடைய ஆசிரமம் இருக்கு. அங்கதான் நடக்கிறது. இப்படி இவளுடைய பெருமையை சொல்ல நாரதர் போய் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி 3 பேர்த்தையும் சொல்லிவிட்டார். உலகத்திலேயே மகாபதிவிரதை யார் அப்படின்னா அனசூயதான். அவளுக்கு சமானமா ஒரு பதிவிரதை கிடையாது அப்படின்னா. பொதுவா ஒருத்தரை பத்தி ஒருத்தட்ட கொண்டாடும் போது ஓரளவுக்கு மேல சொன்னா பொறாம வரும். இவளுக்கு பொறாமையாகி தன் கணவனை கலப்பி விடுறாரு.
பொதுவா மனைவிக்கு கோபம் வந்ததுன்னா இல்ல இது மாதிரி எண்ணங்கள் மாறுபாடு ஆச்சுன்னா அதுக்கு மண்டையாற்ற ஆத்துக்காரும் உண்டோனும். இந்த வீட்டுல ஒரு காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறது, இந்த பையன் வந்து கத்தினான்னா அந்த பையனை பெற்ற அம்மா பேசாம வந்துட்டு அவன் அண்ணன் போனப்புறம் எல்லாம் இவன் இல்ல அது மந்திரிச்சு விட்டு இதை ஆடுறதுன்னு. இவன் மேல குத்தம் இல்ல, அங்க இருந்து மந்திரிச்சு அனுப்பிச்சிருக்காள் அதனால ஆடுறதுன்னு. உண்மைதான், பாதி பேருக்கு சுய புத்தி இருக்காது. நீ செஞ்சையாமே, நீங்கள் வந்தையாமே, போனையாமேன்னு அப்பா அம்மாவை குற்றவாளி மாதிரி பேசுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா அப்படின்னு. எல்லாத்துக்குமே சுய புத்தி வேணும் வாழ்க்கையில, நடுநிலை வேணும், நேர்மை வேணும், சாமர்த்தியம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை சரியா வரும். இவர் என்ன பண்ணினா, இவர்கள் அந்த அனசூயினுடைய பாத்தியவரத்தியத்தை பங்கம் பண்ணணும்னு சொல்லி கெடுக்கணும்னு பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சன்னியாசி வேஷத்திலேயோ அல்லது நேர்லையோ வந்து அனசூய ஆசிரமத்துல பிக்ஷை கேட்கிறார்கள். பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு. அனசூய பிக்ஷை போடுறேன்னு சொல்லிட்டார். அப்ப சொன்னார்கள் அதுல ஒரு நியமம் உண்டு அப்படின்னார்கள். என்ன நியமம் அப்படின்னு கேட்டால் அனசூய, உடம்புல துணி இல்லாம எங்களுக்கு நீ பிக்ஷை போடணும்னா வேணும்னே. அப்படிதானே, ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னா 3 பேரும் உட்காருங்கோன்னால் இலையில உட்கார்ந்தார்கள். கையில ஒரு ஜலத்தை எடுத்தா 3 பேர் மேலேயும் தெளிச்சா 3 பேரும் 10 நாள் குழந்தை ஆயிட்டார்கள். சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் 10 நாள் பிறந்து 10 நாள் இருக்கிற குழந்தை மாதிரி ஆயிட்டார்கள். அதுக்கு முன்னாடி என்ன வைக்கும்? அப்புறம் அந்த 3 குழந்தையும் சேர்த்து அந்த 3 பேருமே இவர்களுக்கு இதுவா இருந்தார்கள். அவர்தான் பிருகு, அவர்தான் துர்வாசர், அவர்தான் ப்ரஹஸ்பதி. இன்னொரு சந்தர்ப்பம், இந்த 3 பேரும் சேர்ந்து பகவானே மகாவிஷ்ணுவே அவருக்கு பிள்ளையா பிறக்கிறான். தத்தாத்திரேயர்னு பேர். தத்தாத்திரேய அவதாரம்னு பகவத் அவதாரத்துல ஒரு அவதாரம். 4 தலை இருக்கும், கவனிச்சா தெரியும். வேதங்கள் இருக்கும். அந்த தத்தாத்திரேயருடைய உபாசனை ரொம்ப உயர்வு. அவரை பூஜை பண்றது இன்னைக்கும் கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் போனெல்லாம் தத்தாத்திரேயரோட உபாசனை நிறைய இருக்கும். அதனாலதான் அபங்கத்துல நிஜபக்தக்கார திராணகாரணி சூலதரிலா குருதத்தராஜ குருதத்தராஜ ரிஷி குலாஞ்சாவதரிலா அப்படின்னு ஒரு அபங்கம் உண்டு. அது யார் பண்ணினது? ஏகநாத்னு ஒரு மகான், அவர் பண்ண அபங்கம். அது தத்தாத்திரேயரை பத்தின அபங்கம் தான். இந்த தத்தாத்திரேயருக்கு நார்த்ல நிறைய கோவில் உண்டு. சவுத்துல தமிழ்நாட்டுல பிராச்சீனமா உள்ள கோவில் ஒரே ஊர்ல தான், அது எங்க சேகாலிபுரத்துல மட்டும்தான் தத்தாத்திரேயருக்கு கோவில் உண்டு பிராச்சீனமா. அப்புறம்லாம் பின்னாடி வந்தது மற்றதெல்லாம். சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் மைசூர் தத்தபீடம்னு பேரு, அவர் வந்து சில இடங்கள்லாம் கோவில் கட்டுறார். நாம் கூட இங்கேருந்து மெட்ராஸ் போறத மேல்மருவத்தூர் தாண்டோடனே லெப்ட்ல பெருசா ஒரு சிவன் கோவில் மாதிரி வரும். அதெல்லாம் அவர் கட்டினதுதான், பின்னாடி வந்து கட்டினது அவர். ஆரம்பமா பிராச்சீனமா உள்ள கோவில் சேங்காலிபுரத்துல இருக்கு. அந்த தத்தாத்திரேயரை உபாசிச்சு கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜா. அவன் யார் அப்படின்னா சுதர்சன சக்கரத்தோட அம்சம். அவன் சுதர்சன சக்கரம்னு ஒரு சக்கரம். சிவபெருமான பூஜை பண்ணி மகாவிஷ்ணு வாங்கின்றார்னு புராணங்கள் சொல்றது. நேத்ரேண ஸ்வேன சாக்கம் தசசத கமலைஹி விஷ்ணுனா ஆராதிதத்வாதி தஸ்மை சக்கர பிரதானாதி அபிச்ச பசுபதிஹி சர்வதேவ பிரகிருஷ்டா. இந்த திருவிழிமலைன்னு ஒரு ஊர் சொன்னேனோ,
அந்த ஊர்ல உள்ள பரமேஸ்வரனுக்கு 2 சிவன் உண்டாங்க. நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து கல்யாணம் பண்ணிண்டவருக்கு மாப்பிள்ள சுவாமின்னு பேரு, மூலவருக்கு வீழிநாதன்னு பேரு, நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேர் அவருக்கு, வீழிநாதன் அப்படின்னு. அந்த ஊருக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு விஷ்ணுபுரம்னு பேர், இன்னைக்கும் இருக்கு அந்த ஊர்லாம். அந்த ஊர்ல விஷ்ணு தங்கி நித்தியம் ஒரு பெரிய குளம் வெட்டி தாமரை பயிரிட்டு நித்தியம் 1000 தாமரைகளால சிவபெருமான பூஜை பண்ணும் போது ஒரு நாளைக்கு ஒரு தாமரைப்பூ, எண்ணி வச்ச தாமரைப்பூ குறைஞ்சு போக பூஜை முடிவுல புண்டரீகாட்சனா உள்ள பகவான் தன்னுடைய கண்ணே தாமரை தானேன்னு ஒரு கண்ணை எடுத்து அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண, தன் காலால ஒரு சக்கரம் போட்டு அத பகவான் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு கொடுத்தார். அதுதான் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது. இதெல்லாம் புராணம் சொல்ற விஷயம். இன்னைக்கும் போனா அங்க சந்நிதியும் இருக்கும், காலால வட்டம் போட்டு அந்த சக்கரத்தோட உள்ள சிவபெருமானும் தனியா இருப்பார். இந்த ஊர்கள் எல்லாமே அதை நிரூபிக்கிறது. வீழிநாதன் பகவானுக்கு பேரு, விஷ்ணுபுரம்னு பேரு. புராணங்கள்ல இதெல்லாம் இருக்கு. பொதுவா இதெல்லாம் பொதுவான விஷயத்த பொதுவா பார்க்கணும். நாம ஒரு புராணம் ஒரு கதையை சொல்லும், இன்னொரு புராணம் இன்னொரு கதையை சொல்லும். இந்த ரெண்டுமே நடந்திருக்கலாம். இதுல வந்து யார் பெருசு யார் சின்னதுங்கிற சண்டை போட்டுக்கிற ரீதியில இதை எடுத்துன்னு போக கூடாது. ஏன் இந்த சுதர்சன சக்கரத்தை சிவபெருமான் கொடுத்தார்னா, விஷ்ணுவோட சுபாவம் காத்தல், சிவபெருமானோட சுபாவம் அழித்தல். எங்கெங்கெல்லாம் அழிக்கிற வேலை வரதோ அங்கெங்கெல்லாம் ருத்ராம்சம் வந்துடும். கவனிச்சு கேட்கணும். அது அந்த கண்ணை கொடுத்ததுனால உலகத்துல 2 பேர் சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்தவர்கள். இவர் கொடுத்ததுனால இவருக்கு கண்ணன்னு பெயர். திண்ணன் அப்படிங்கிற ஒரு வேடன் கண்ணை கொடுத்ததுனால கண்ணப்பன்னு பெயர். கண்ணப்ப நாயனார்னு சொல்றமோ, அவனோட ஒரிஜினல் பெயர் திண்ணன் அப்படின்னு பெயர், காளஹஸ்தி மலையில. அந்த சக்கரம் ரொம்ப விசேஷம். சுதர்சன மந்திரங்கள்லாம் சொல்றோம் நாம, நாளை கூட நடக்க போறது. சுதர்சன ஹோமம் நாளைக்கு. இயற்கையாவே கதை அமைஞ்சிருக்கு மாதிரி. பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திரான் சம்பர சம்பரா மிருத்யோர் மோச்சய மோச்சய. சுதர்சன சாலக்கிராமம்னே உண்டு. அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்திக்கு பகவான் அந்த சாலக்கிராமத்தை கொடுத்து, சக்கரத்தை கொடுத்து, அந்த தேசத்தையே அந்த சுதர்சன சக்கரம் காப்பாத்தினது. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு பாரத தேசத்தை காக்கிற அந்த சிஸ்டத்துக்கு என்ன பெயர்? மிலிட்ரியில சுதர்சனம்னு பேரு, சுதர்சனான்னு பேர். அதுக்கு ரொம்ப பேருக்கு அதுவே தெரியாது. பாரதத்தை காக்கிற சிஸ்டம் இருக்கு, வெளியிலேருந்து இந்தியா முழுக்க இருக்கு. இந்த 10 வருஷத்துல என்ன வேலை நடந்ததுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்தியா முழுக்க வெளியிலேருந்து ஒரு ஏவுகணை, ஒரு எதிரிகளுடைய விமானங்கள் வந்தா ஆட்டோமேட்டிக்கா இதுவே தாக்கும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி வச்சிருக்கார்கள். அதுக்கு சுதர்சனான்னு பேர். வெளிநாட்டுல நாம தாக்கினா அவர்களால் அழிக்க முடியாத அளவுக்கும் கண்டுபிடிப்பு, அவர்கள் நம்ம தாக்க வந்தா நம்மளை தாக்க முடியாதபடிக்கும் பாதுகாப்பு, அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை பாரத தேசம் பண்ணி வச்சதுனாலதான் உலகமே இன்னைக்கு வியந்து போறது பாரத தேசத்தை பார்த்து. அதுக்கு பேர் சுதர்சனா. இந்த சுதர்சன சக்கரம் துர்வாசர் வந்து ஒரு சமயம் அம்பரீஷனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்ச போது அதுவே கிளம்பி துர்வாசரை விரட்டினதெல்லாம் சரித்திரம். துர்வாசரால ஏவப்பட்ட அந்த ஏவலையும் கொன்னது, பைசாச்சத்தையும் கொன்னது. அதனால பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திரான் சம்மர சம்மரா மிருத்யோர் மோச்சய மோச்சய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீத்ரே ஜுவாலாபரீதாய சர்வதிக்ஷோபணஹராய கும்பட் பிரம்மனே பரஞ்சோதிஷே ஸ்வாஹா
அப்படின்னு சுதர்சன மாலா மந்திரம் இது. அந்த சுதர்சன சக்கரத்தோட அம்சம் தான் இந்த கார்த்தவீரியார்ஜுனன். இந்த கார்த்தவீரியார்ஜுனனும் ஒரு தேவதை தான். அவனுக்கு ஒரு மந்திரம் உண்டு, ஒரு சக்தி உண்டு. கார்த்தவீரியார்ஜுன மந்திரம் இதெல்லாம் நான் ஒரு மெசேஜை பதிவு பண்ணிட்டு போறேன். நம்ம குடும்பத்துல ஒரு சாமான் காணாப்படும், நகையோ பொருளோ ஆடோ மாடோ ஏதோ காணாப்படும், இல்ல நாமே கை தவறி ஏதோ வச்சுட்டோம். இல்ல ஒருத்தட்ட பணம் கொடுத்தோம், அவ திருப்பி கொடுக்கல, இல்ல ஒரு பெரிய லாபம் நஷ்டம் ஆயிடுது, அது என்ன ஆகும்னு தெரியல. இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது காணா போன பொருளோ திருடு போன பொருளோ நஷ்டமான பொருளோ கொடுத்து வச்சு திருப்பி கொடுக்காத பணமோ பொருளோ இவைகள்லாம் திரும்பி வரத்துக்காக ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கு கார்த்தவீரியார்ஜுன மந்திரம்னு பேரு. கார்த்தவீரியார்ஜுனோ நாம ராஜாபாகு சகசிரவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டஞ்ச லப்யதே அப்படின்னு அந்த மந்திரம். அவனை பூஜை பண்ண அது ரொம்ப விசித்திரமான பூஜை. அது இது மாதிரி குடங்கள்லாம் வச்சு கிடையாது. ஒரு வாளியில ஃபுல்லா ஜலம் வச்சு அதுல நடுப்புல ஒரு இல்ப கரண்டியை போட்டுடணும், தோசை தரப்பியை போட்டுடணும். சுத்தி உட்கார்ந்து ஜர்பையை தொட்டு ஜபம் பண்ண திருடினவனோ எடுத்தவனோ அவனே சத்தம் போடாம கொண்டு வச்சுட்டு போடுவான். ஒரு கால் வீட்டுல நாமே கை மாறி வச்சிருப்போம் சில பொருள்களை, நமக்கு புரியாதபடிக்கு. ஒரு படபடப்புல எங்க வச்சோம்னு தெரியாது. அப்ப படபடப்பு அடையாம இந்த மந்திரத்தை சொல்லிண்டே தேடினா கண்ணுல பட்டுடும். எல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிட்டு போறது. கார்த்தவீரியார்ஜுன மந்திரம். இந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு 1000 கை. அதான் ஆச்சரியம். 1000 கை. 1000 கை அப்படின்னா பிரம்மாவை குறிச்சு அவன் வாங்கியிருந்தான். இந்த பக்கம் 500 கை, இந்த பக்கம் 500 கை. 2 கையை வச்சிருந்தே சும்மா இருக்க மாட்டேங்க. இந்த பக்கம் 500 கை, இந்த பக்கம் 500 கைன்னா ஒரு கட்டத்துல ஒரு நமனம் வருமா வராது, திமிரு வருமா வராது. பகவானை குறிச்சு இவன் தபஸ் பண்ணான். என்னன்னா என்னோட இவன் எந்த அளவுக்கு பலசாலின்னு சொல்றான் கேளுங்க. இவன் காலத்துல ராவணன் வந்தான். ராவணன் இவன் பலசாலின்னு சண்டைக்கு வர இவனை பிடிச்சி வீட்டுல நாயை கட்டுற மாதிரி கட்டி வச்சுக்கான் ராவணனை. இவன் 2 பேர் ராவணனை கட்டி வச்சவா. ஒண்ணு இந்த கார்த்தவீரியார்ஜுனன், இன்னொன்னு வாலிட்டி ராவணன் தோத்து போனான். உலகத்துல ராவணன் தோத்து போனது 2 பேர்ட்ட, 3வது தான் ராமர். இந்த கார்த்தவீரியார்ஜுனன் கட்டி வச்சுட்டான். அப்புறம் தான் அவரை விடுவிச்சான். ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சுதான். அந்த அளவுக்கு பலசாலி அவன். 1000 கை. இந்த கொழுப்பு தானே உனக்கு. அந்த கைய கழிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்னா பகவான். இந்த மார்கழி மாசம் முடிஞ்ச உடனே, கார்த்திகை மழை முடிஞ்ச உடனே கிராமங்கள்ல மரத்தை கழிச்சு விடுவாங்க. ரொம்ப அடர்த்தியா அதுவா போயிருக்கும். அந்த சமயத்துலதான் கழிக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பூ காயெல்லாம் இருக்காது. பூ காயோட இருக்கிறதே வெட்டக்கூடாது சாஸ்திரப்படி. பலவாடிக புஷ்ப விருட்சேதன அப்படின்னு பூக்காயோட உள்ள மரங்களை செடி கொடிகளை வெட்டினா குழந்தை பிறக்காது. அது இல்லாத சமயம் எதுன்னா இப்ப நான் சொல்ற சமயம் தான். இன்னும் ஒரு 10 நாள்ல எல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்ச உடனே இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டா, மழை நின்னப்புறம் கட் பண்ணணும். இப்ப கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணா கரெக்டா இருக்கும், துளுந்து வருது. அது மாதிரி கழிச்சு விடுவார்னு சொல்ல இவன் ஒரு சந்தர்ப்பம். யோகேஸ்வராத்மதைரீஷ் ஐஸ்வர்யம் குணாயத்ரானிமாதயः சசாராவ்யாஹத கதிஹி லோகேஷு பவனே யதா த்ரீரத்னைஹி ஆவ்ருதः க்ரீடைஹி நேவாமஸ்தி மதோத்கடः வைஜயந்தீம் ஸ்ரஜம் விப்ரும் ருரோத சரிதம் புவி.
சகேகடா து மிருகயான் விசரன் விபுலேவனே எதிர்ச்சயாஸ்ரமபதம் ஜமதக்னேஹே உபாவிஷதி. ஜமதக்னின்னு ஒரு மகரிஷி. அவர் யார் அப்படின்னா ருச்சிகர் அப்படின்னு ஒரு மகரிஷி. அவருக்கு சத்தியவதி அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இந்த ருச்சிகர் அப்படிங்கிறவர் யாரோட பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார்னா அரசன்ல காதின்னு ஒருத்தன், அவனோட பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த சத்தியவதிக்கு குழந்தை இல்லை, ருச்சிகருக்கு குழந்தை பிறக்கல. அதனால இவர் என்ன பண்ணினார், ஒரு யாகம் பண்ணினார், வேள்வி. அப்ப இந்த காதி சொன்னார், மாமனார் சொன்னார், எனக்கும் ஒரு குழந்தை வேணும், நீங்க பூஜை பண்றதை எனக்கு சேர்த்து வேண்டின்னு பண்ணுங்கன்னா. உடனே இவர் என்ன பண்ணினார், 2 வகையான பிரசாதத்தை எடுத்து வச்சார். ஒண்ணு தன் மாமனாருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, மற்றொன்று தனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு. இதுக்கு சரு அல்லது ஹவிஸ்ன்னு பேர். ஏன் பிரிச்சு வச்சார் அப்படின்னா, இவர் பிராமணர், அவன் க்ஷத்ரியன். க்ஷத்ரியனுக்கு பிறக்கிற குழந்தை க்ஷத்ரிய சுபாவம் இருக்கணும், பிராமணனுக்கு பிறக்கிற குழந்தை பிராமண சுபாவம் இருக்கணும். சுபாவம் கவனிச்சு கேட்டாதான் அது புரியும். சுபாவம்னா இப்பயே யாராவது சண்டைக்கு வந்தா இப்படி முறைச்சு பார்த்தா, என்னடா முறைச்சு பார்க்கலன்னு சண்டைக்கு போறவாளும் இருக்கா. பேசினா கூட இப்படி பார்த்துட்டு அண்ணன் பேசாம போறவாளும் இருக்கா. பேசாத போறவா சாது இன்னும் பேடி இன்னும், அடிக்க போனவன் தான் வீரன்னும் அர்த்தம் இல்லை. இப்ப என்ன மறைச்சு பார்த்தா எனக்கு திருப்பி அடிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி உண்டு. ஆனா நான் ஏன் அதை விரும்பல, அதையும் தாண்டி யோசனை பண்றேன். நம்ம எதுக்கு தேவையில்லாம அசிங்கப்படணும், கத்தினா கத்திட்டு போட்டோம். அதையும் தாண்டி மேல கை வச்சு விவகாரம் பண்ணா அப்ப விஷயம் வேற. எடுத்த உடனே அந்த ஒரு செகண்ட்ல கோபம் சாத்திரம் வருது, அதுக்கு சாத்திர சுபாவம்னு பேர். இது எல்லாத்தையுமே இருக்கும். ஒரு காலத்துல இது பரம்பரையா இருந்தது. அதனால இது தபஸ பிரதானமாக உடையவர்கள் சாந்தம், பொறுமை, கோவப்படாம இருக்கணும். இதெல்லாம் பிராமணனோட தர்மம். அதுக்காக ஒரு ஹவிஸையும் சத்திரியனுக்குன்னு ஒரு தர்ம இதையும் எடுத்து வச்சார். இவர் ரெடி பண்ணிட்டு தபஸுக்கு போறார். தன் மனைவி சத்தியவதியை கூப்பிட்டு சொன்னார், இது உனக்கு, இது உங்க அம்மாவுக்கு சாப்பிட்றது, இதை சேர்த்துக்கோங்கோ அப்படின்னா. அவ மாமியார் சொன்னா, இந்த கவனிச்சுட்டே இருந்தா பொண்ணோட அம்மா, மாப்பிள்ளை இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா, அப்போ உனக்கு என்ன ஸ்பெஷலா ஏதாவது? அவளுக்கு தெரியாது இது என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது. பொதுவாகவே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை என்ன பண்றானோ அதெல்லாம் ஆத்துக்கார புரிஞ்சு வாங்கி பார்த்துக்கோமா. வாங்குற காலத்துல விட்டுவிட்டு இப்ப வாழற வயசு, அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது மாதிரி அப்படின்னா அது புரியாது. நமக்கு 60 வயசாயிடுச்சு, 70 வயசாயிடுச்சு, இதுக்கு மேல புடவையா வாங்கி குடிச்சு என்ன பிரயோஜனம், நெக்லஸா வாங்கி மாற்றி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணாது. அந்த போட்டி போடுற மனப்பான்மை தானாவே வந்துடும். அந்த மனப்பான்மையினுடைய எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு சொல்லும். அதனுடைய அடிப்படையில இது உனக்கு இது எனக்கு, அப்ப உனக்குள்ளதை என்கிட்ட கொடுக்கணும். தன் பெண்ணுக்குள்ளதை வாங்கி தான் சாப்பிட்டா, தனக்குள்ளதை பெண்ணுகிட்ட கொடுத்தா. திரும்பி வந்தார், நடந்ததை கேள்விப்பட்டார் ருச்சிகர். மனைவிட்ட வருத்தப்பட்டார், நான் என்ன பண்ணினேன்னே புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டீங்க. அதனால என்ன ஆகும்னா, நமக்கு பிறக்கிற புள்ள அடி தடி வெட்டு குத்துன்னு பிறப்பான், சத்திரியனா போயிடுவான். அவனுக்கு பிறக்கிற புள்ள சாந்தமா போயிடுவான் அப்படின்னு சொல்ல, இந்த ருச்சிகருக்கு ஜமதக்னின்னு ஒரு புள்ள பிறந்தா, அந்த ஜமதக்னிக்கு பிறந்த பரசுராமர், ஜமதக்னியே சண்டை போடுறவன் தான், அவரோட சுபாவத்தையும் சொல்றேன். அவருக்கு பிறக்கிற பரசுராமர் எப்ப பாரு வெட்டு குத்துன்னு இருந்தார்.
அந்த காதிக்கு பிறந்தது விஸ்வாமித்திரர். காதிக்கு பிறந்த குழந்தைக்கு விஸ்வாமித்திரர்னு பேரு, கௌசிகர்னு பேரு. இந்த குழந்தை பிறந்தப்புறம் இந்த சத்தியவதி ஒரு நதியா போயிட்டால் அதுக்கு கௌசிகின்னு பேரு. கௌசிகர் அப்படின்னு அவருக்கு பெயர், இவளுக்கு கௌசிகி அப்படின்னு பெயர். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் இருக்கு, அது மத்திய பிரதேசத்துல. நான் சொன்னேனே லக்னோ பக்கத்துல இருக்கு அந்த கௌசிகிங்கிற நதி. இந்த ஜமதக்னி ஒரு ஆசிரமத்துல இருக்க, வேட்டையாட வந்த கார்த்தவீரியார்ஜுனன் ஜமதக்னியோட ஆசிரமத்துக்கு வர, ராஜா வந்திருக்கானேன்னு அவனுக்கு உபச்சாரம் பண்றா. இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் உபச்சாரம் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ளவர்கள் வீட்டுக்கு போனா, சில இடங்கள்ல எல்லாம் போனா கூட ஒரு நிமிஷம் இருங்க, நான் அங்க போய் கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன்பா, நான் டீ வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பா. சில வீட்டுல போனா, பெரிய இடத்துல எல்லாம் போனா இந்த டீ காஃபி எல்லாம் இல்ல, மேல் உள்ள ஐட்டங்கள் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ரெடியா இருக்கும் வரவனுக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு சாதாரண பாமரனா இருந்தா நம்மளை உட்காந்து வச்சுட்டு போய் ஒரு டீயோ காஃபியோ வாங்கி கொடுப்பா. ஓரளவு இதுவா உள்ளவா காஃபி போட்டு தட்டமா டீ போட்டு தட்டமான்னு அவா சக்திக்கு தகுந்த மாதிரி தான் உபச்சாரம். இது ஒரு குடிச்சதானே, இதுல என்ன உபச்சாரம் இருக்க போகுதுன்னு அவன் நினைச்சான். ரகலை கட்டி எடுத்துட்டாரு. ஏகப்பட்ட ஐட்டங்கள், ஏகப்பட்ட ஸ்வீட்டு, சாப்பாடு, வெரைட்டி. சில ரிசப்ஷன் எல்லாம் போனா எல்லாருக்கும் ரிசப்ஷன் சாப்பாடு எப்படின்னா, இப்படி பெரிய ஸ்டால் போட்டிருப்பா, 100 ஸ்டால் இருக்கும். நீங்க கையில முதல்ல எடுத்தவொடனே கையில பகவதி பிச்சா அந்த பிச்சை வாங்குற மாதிரி தட்டை கையில எடுத்துன்னு விடணும். எடுத்துன்னு வரிசையா போனா ஒன்னா போட்டுன்னு போவானோ, அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம். தனி சாப்பிட்டு அந்த பையன் என்ன பண்ணா, இத்தனை விசேஷமா இந்த விருந்த நீங்க செய்வதற்கு என்ன, எப்படி செஞ்சீர்கள்னு கேட்டான் ஜமதக்னி. அவர் சொன்னார், எங்கிட்ட ஒரு பசுமாடு இருக்கு, அதோட மகிமேன்னாரு. தேவமாடு அது, அதோட மகிமேன்னார். காமதேனு, ஒரிஜினல் காமதேனு. வசிஷ்டர்ட்ட இருந்தது காமதேனு இல்லை. இவ ரெண்டு பேருமே அதே பிரச்சனை பண்ணவா. வசிஷ்டர்ட்ட இருந்ததுக்கு நந்தினின்னு பேரு, காமதேனுவோட பொண்ணு அது. இது நேர் காமதேனு அப்படின்னு ஒண்ணு. அந்த மாட்டை என்கிட்ட கொடுத்துருவோம்னா, அது யாகத்துக்கு உள்ளதுப்பா, அன்னைக்கு அக்னிஹோத்திரங்கள் பண்ணணும், அந்த பாலை வச்சுதான் பூஜைகள் பண்ணணும். அதுவா இங்க வந்து தங்கி இருக்குன்னா இவரை கேரே பண்ணாம அவித்துன்னு போயிட்டான். இந்த அராஜகங்கள்லாம் இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்தா அதை நானே ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன், நானே பிடிங்கிப்பேன், நானே எடுத்துப்பேன்லாம் சில பேர் பண்றா பத்தியில, பவர்ல உள்ளவா. அதெல்லாம் இன்னைக்கு உள்ளது இல்லை, அன்னியிலேருந்தே உள்ள விஷயங்கள் அது. ஆனா அந்த அவளுக்கு முடிவு எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். அப்படிதான் அவனுக்கு முடிவு ஆகக்கூடாது. இந்த மாட்டை அவுத்துன்னு போயிட்டான். பரசுராமர் அவரோட புள்ள, ராமன் தான் பேரு அவருக்கு. இதான் ஒரு ஆச்சரியம். 4வது புள்ள அவர். அந்த ஜமதக்னியோட மனைவிக்கு ரேணுகான்னு பேரு. 4 மகன்கள். 4வது மகனுக்கு ராமன்னு பேரு. பரசு அப்படின்னா கோடாலின்னு அர்த்தம். அந்த கோடாலியை கையில வச்சுக்கிறதுனால பரசுராமர்னு பேரு. அத்யராஜனி நிர்யாத் ராமஹா ஆஸ்ரம ஆகதஹ ஸ்ருத்வா தத்தஸ்ய தௌராத்யம் சுக்ரோதாஹிரிவாஹதஹ கோரமாதாய பரசும் சதூர்ணம் சர்மகார்முகம். வந்தார், எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது எடுத்துட்டு வருவார். சில பேருடைய அந்த சில வீட்டுல எல்லாம் மாடுகள் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் எத்தனை வேலைக்கார அதை கவனிச்சாலும் எஜமானனுக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். இத்தனையும் தாண்டி நாம குரல் கொடுத்த உடனே அது திரும்பி பதில் கொடுக்கும், குரல் கொடுக்கும். இன்னைக்கு நாய் இருக்கு அந்த இடத்துல எல்லாம். நாயும் தேவைதான், வீட்டு காவலுக்கு நாயும் தேவைதான். அவன் எத்தனைதான் நம்ம ஒரு சர்வெண்ட்டை வச்சுன்னு அந்த நாயை கவனிக்க சொன்னாலும், நான் அதை கவனிச்சதை நான் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நான் கவனிச்சது. இந்த டிஆர்பி கிளினிக்னு இருக்கு, டாக்டர் ராமலிங்கம், நம்ம டிவோட்டிஸ் தான். அவர் இந்த கிளினிக்கை திறந்து வச்சதே எங்க அப்பா தான். அவர் வீட்டில் ஒரு நாய் உண்டு.
அந்த கிளினிக்ல உள்ளவா அதை வாக்கிங் அழிச்சுன்னு போயிட்டு வருவா. உள்ள வர பிறந்த பேசாம இருக்கும். வந்த உடனே கிடுக்கிடுன்னு ஓடி வந்து இவர் பக்கத்துல நின்று அவனை பார்த்து வல்லுவல்னு குலைக்கும். யாரு? அழிச்சுன்னு போயிட்டு வந்தவனை. என்ன டாக்டர்னு போறதை ஏதோ அடிச்சு கிடிச்சு விவகாரம் பண்ணிருக்கான்னு அதே மாதிரியே பண்ணிருப்பான். அவன் சொன்னதை கேட்கலன்னா கம்ப வச்சு மிரட்டி இருப்பான். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு டாக்டரை பார்த்த உடனே கிட்ட வந்த உடனே குலைக்கும் வர. இதெல்லாம் மிருகங்களோட ஒரு ஸ்நேகத்துல உள்ளவாளுக்கு புரியும். கொல்லங்கோடுன்னு ஒரு இடத்துல ஒரு ராஜா எங்க தாத்தாவோட பாகவத சப்தாகம் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு 60 யானை. அந்த ராஜாட்ட பாகன் எங்கேயோ ஓட்டின்னு போயிட்டு சாயங்காலம் மேய்ச்சல் முடிஞ்சு வரதே நான் தாத்தா ராஜா எல்லாம் அரண்மனை வாசல்ல இந்த பெரம்பு நாற்காலி போட்டுனா உட்காந்துருக்கா. நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கோம். அதுல ஒரு குட்டி யானை நேர ஓடி வந்துருத்து ராஜாட்ட. வந்து வாயை திறந்து ஏதோ கத்துறது. அவர் மலையாளத்துல என்ன சொல்றார்? மண்டையாட்டுறது. உடனே பாகனை கூப்பிட்டு ஏதோ வச்சார். அப்புறம் திரும்பி போச்சு. எங்க தாத்தா கேட்டா என்னன்னு. இத ட்ரைனிங் கொடுக்க போனதுல அடிச்சுட்டான் அந்த பாகன். அதை வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அதுங்கிறாரு. சரி, நீங்க என்னமோ கூப்பிட்டு பாகனை சொன்னேலே, சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா போமாட்டேங்கிறது. இந்த க்ஷணம் பாகனை கூப்பிட்டு வெய்யணுங்கிறதான். அவனை கூப்பிட்டு விஷத்துக்கு அப்புறம் தான் அது அண்ணண்ட போச்சு. அது மாதிரி அந்த உயிரினங்களோட பழகினாதான் நான் சொல்றது புரியும். எல்லாத்தையும் கொண்டுட்டு நாம மட்டும்தானே வாழணும்னு நினைக்கிறோம். அதனால சைத்தன்யம்னா என்னன்னே தெரியாது. ரமண பகவான் குரங்குகளுக்குள்ள சண்டையை இவர் பஞ்சாயத்து பண்ணியிருப்பார். குரங்கு கூட்டம் 2 கூட்டம் இருக்கும். இந்த 2 கூட்டத்துக்குள்ள ஆண் குரங்கு வளர வளர சண்டை வந்துடும். உடனே இவர் ஏதோ சொல்லுவார். எல்லாம் வந்து உட்கார்ந்து இப்படி கையை கட்டி வரிசையா உட்கார்ந்து போவார். முன்னாடி உட்கார்ந்தா என்ன சொல்லுவார், திரும்பி போயிடும். இதெல்லாம் அவரோட ரமணரோட சுயசரித்த புஸ்தகத்துல படிச்சா இருக்கும். ரமண சரித்திரம், ரமண கதாமிருதம்னு இருக்கு. அதுல படிச்சாது. அது மாதிரி ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமத்திலையும் நான் பார்த்திருக்கேன். ரமண பகவானை நான் பார்த்தது இல்லை. ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமத்துல இந்த பஞ்சாயத்தை நானே பார்த்திருக்கேன். கூப்பிட்டு சொல்லிட்டு வெறுமனை அனுப்பாம அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொட்டுக்கள்ல கொடுத்து அனுப்புவார் ஞானானந்த சுவாமிகள். எல்லாம் ஆச்சரியமான விஷயம். இவர் பசுமாட்டுக்கிட்ட ரொம்ப பிரியம் இவருக்கு. வந்து பார்த்தா மாடு இல்லை. என்ன ஆச்சுன்னா, ரேணுகா சொன்னா அப்பாவையும் அடிச்சு போட்டுட்டு மாட்டையும் கொண்டு போயிட்டான் இந்த கார்த்தவீரியன் அப்படிங்கிற ராஜா அப்படின்ன உடனே இவர் நினைக்கிறார், இந்த பரசுராமர் ஸ்ருத்வா தத்தஸ்ய தௌராத்தியம். தௌராத்தியம்னா திமிரு, பதவி திமிரு, பணத்திமிரு. இதெல்லாம் வந்தா அந்த எல்லை தெரியாம ஆடணும்னு தோணும். இதெல்லாம் இருக்கிறதுனால தானே இப்படி நீ பண்ணின, உன்னை என்ன பண்றேன் பாருன்னா கையில பரசுங்கிற அந்த கோடாலி எடுத்துட்டார். மாயுஷ்மதின்னு ஒரு நகரத்துலதான் அவனுடைய ஹெட் குவார்டர். கார்த்தவீரியார்ஜுனனுடைய ஹெட் குவார்டருக்கு அதுக்கு மாயுஷ்மதின்னு பேரு. அந்த மாயுஷ்மதிங்கிற நகரம் தான் பின்னாடி ஆதிசங்கரர் வந்து அந்த இவரோட சம்வாதம் பண்ற இடம் இது. அவரோட சம்வாதம் சரஸ்வதியோட சம்வாதம் பண்ற இடங்கள்லாம் மாயுஷ்மதிங்கிற பட்டணத்துலதான். அதுக்குதான் அவன் ஹெட் குவார்டர். அங்க வந்தார். எதிர்த்தவனெல்லாம் வீசினார். கோடாலியால வீசி போட்டார். கார்த்தவீரியார்ஜுனனுடைய 500 1000 கைய வெட்டினார். கழுத்த செதைச்சார். மாகிஷ்மதி நகரம் முழுக்க மலமலையா வெட்டி போட்டுட்டு வந்துட்டார். அந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு 1000 மகன்கள். அவன்லாம் இந்த சண்டை போது பயந்து ஓடி போயிட்டான். ஓடி போனாலும் பழிவாங்கணுங்கிற உணர்ச்சியில என்ன பண்ணினான், திரும்பி வந்தான். பரசுராமர் இல்லாத போது திரும்பி வந்தான். வந்து என்ன பண்ணினான், ஜமதக்னி பரசுராமரோட அப்பா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணின்னு உட்கார்ந்துருக்காரா, அந்த அக்னிஹோத்திர சாலையிலேயே அவரை வெட்டினான், கொன்னான். கொண்டுட்டு போயிட்டான். ரேணுகா தேவி கதர்ரா பத்னி. இதுக்கு முன்னாடி ஒரு கதை நடந்தது. ரேணுகா தேவி வந்து
தீர்த்தம் எடுக்க போன இடத்துல ஒரு கந்தர்வராஜனுடைய அழகுல மயங்கி ஒரு நிமிஷம் தன்னோட மனசை பறிகொடுக்க ஜமதக்னி அதனால கோபத்தை அடைஞ்சு இவளை கொல்லுன்னு சொன்னார். குழந்தைகளை கூப்பிட்டு 3 மகன்கள் மாட்டேன்னு சொல்லிட்டான். 4வதா உள்ள பரசுராமர் அவரை கூப்பிட்டு சொன்னார், சொன்னதை கேட்காத 3 பையும் இந்த உன் அம்மா 4 பேரையும் கொல்லுன்னார். 4 பேரையும் கொல்லுட்டாரு. சந்தோஷப்பட்ட ஜமதக்னி, உனக்கு என்ன வரன்னு வேணும்னா இந்த 4 பேரும் உயிரோட வேணும், 4 பேரும் உயிரோட வேணும், நான் இது மாதிரி அவர்களை வெட்டினேங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லாம திரும்பி வரணும். இது மாதிரி சக்தி ஜமதக்னிக்கு உண்டோன்னு தெரிஞ்சுதான் அவர் வெட்டினது. திருப்பி புழக்க வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வெட்டினா. அது ஒரு கிளை கதை. இந்த ரேணுகாதேவி அழகத்தே பரசுராமர் வந்தார். அது பெரியந்தும் அடக்கின்றவள் தாங்க முடியாம அழறா. பொதுவா துக்கத்தின் போது இப்படி மார்பிள் அடிச்சுப்பார்கள். அது மாதிரி 21 முறை அடிச்சுன்னு அவ அழுதான். அதனால 21 முறை க்ஷத்திரிய வம்சத்தையே வேற இருக்க போறார். இந்த 21ங்கிற கணக்கு அதனாலதான். அப்படியே வை அப்பாவை என்ன, அப்பாவுக்கு சம்ஸ்காரம் கிடையாது. இந்த கான்செப்ட் இருக்கு பத்தியில, இன்னி பரியந்தம் சினிமாவோ நாடகமோ எல்லாத்துக்கும் கான்செப்ட் இந்த இதிகாச புராணம் தான். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. இப்ப நான் தசாவதாரம்னு சொல்றேன், தசாவதாரம்ங்கிற பேர்லயும் ஒரு சினிமா உண்டா கிடையாது. வாமனாவதாரம் மாதிரி ஒரு சினிமா உண்டா கிடையாது. ஆம்பளை பொம்மனையான மாதிரி ஒரு சினிமா உண்டா கிடையாது. மனிதன் பாதி மிருகம் பாதி நரசிம்மாவதாரம் மாதிரி ஒரு சினிமா உண்டா கிடையாது. கர்ணனும் துரியோதனும் நட்பா இருந்த கான்செப்ட்ல ஒரு சினிமா உண்டா கிடையாது. 1000 சொல்லலாம். எல்லாத்துக்கும் கருஞ்சேர்ந்துதான். எங்களுக்கு தெரியும் அவன் எதுல இருந்து எடுத்துக்கிறான்னு. இதுல இருந்து எடுத்துதான் அதை பண்றது. அது மாதிரி இந்த தப்பை யார் பண்றானோ அவனை கொன்னுட்டு வந்துதான் எங்க அப்பாவுக்கு கர்மா பண்ணுவேன்னு சில சினிமால வரும். அந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்ததுன்னா பரசுராம சரித்திரத்துல இருந்துதான். அப்படியே எங்க அப்பாவை வதம் பண்ணவனெல்லாம் வதம் பண்ணிட்டு வரேன்னு இவர் கிளம்பி போயிட்டு இந்த கார்த்தவீரியார்ஜுனுடைய புத்திரர்கள் அத்தனை பேரையும் வதம் பண்ணி செமந்தகம்னு ஒரு தீர்த்தம் குருக்ஷேத்திரத்துல, இவர் அந்த தீர்த்தத்தை பொதுவாவே குருக்ஷேத்திரம்ங்கிறது ஒரு புண்ணிய பூமி. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவாச்சைவ கிமகுருவத சஞ்சயா அப்படின்னு புராணம். அது தர்மக்ஷேத்திரம். அது குரு அப்படிங்கிற ஒரு ராஜா ஏற்படுத்தினது இல்லை, அதுக்கு முன்னாடியே உள்ளது. பரசுராமர் தான் அதை ஏற்படுத்தினவர். இன்னைக்கு அந்த குருக்ஷேத்திரம்ங்கிற அந்த நகரத்துக்குள்ள எத்தனை தீர்த்தம் இருக்குன்னா 300 சொச்சம் தீர்த்தம் இருக்கு. ஆமா, இப்ப ராமேஸ்வரத்துக்கு போனா 22 தீர்த்தம்னு சொல்றோமோ கோவிலுக்குள்ள, அது மாதிரி 300 சொச்சம் தீர்த்தம் இருக்கு. அதுல சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், செமந்தக தீர்த்தம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். சூரிய கிரகண காலத்துல சூரிய தீர்த்தத்துல எல்லாரும் குளிப்பாங்க. பெரிய ஏரியா இருக்கும் பாக்குறதுக்கு. சந்திர கிரகண காலத்துல சந்திர தீர்த்தத்துல குளிப்பார்கள். அது மாதிரி ஏகப்பட்ட குளங்கள் உண்டு, புண்ணிய தீர்த்தங்கள். காசிலேயே 164 தீர்த்தம் இருக்கு. 164 சிவன் இருக்கா, 164 தீர்த்தம் இருக்கு. காசி கண்டம்னு ஒரு புராணம். அந்த புராணத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு 5 வருஷம் டைம் தர நம்ம பிரதம மந்திரி யோகிட்ட சொன்னது. 5 வருஷம் டைம் தர. இந்த 5 வருஷத்துக்குள்ள இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மக்கள் போய் அதை பார்க்கிற மாதிரி ரெடி பண்ணணும்ட்டாங்க. சில இடங்கள்லாம் போனா ஒரு வீட்டுக்குள்ளேயே கோயிலும் இருக்கு, ஜலமும் இருக்கு. ஆமா, அதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டா அவளுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுத்தோம். அதெல்லாம் மாத்தி இப்ப பழையபடி அந்த 164 தீர்த்தத்தையும் 164 சிவனையும் தரிசனம் பண்ற மாதிரி காசிய புனர் நிர்மாணம் பண்ணியாச்சு. அதான் ஆச்சரியம். அதுல மெயினா இருக்கிறது காசி கோவில் தான். பாக்கி எல்லாத்தையும் புனர் நிர்மாணம் பண்ணியாச்சு.
இவர் என்ன பண்றார், இந்த செவந்தகம்ங்கிற தீர்த்தத்துல வந்து இந்த கோடாலியை அலம்பி அப்பாவுக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ணி ஈமக்கடங்கள்லாம் பண்ணினா. அதுக்கப்புறம் அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் எல்லாம் துவம்சம் பண்ணினார். பரசுராமர் பேரை கேட்டாலே நடுங்குவான். எந்த அளவுக்கு நடுங்குவான்னு சொல்றேன். ஒரு சமயம் கல்யாணம் முடிஞ்சு, சீதைக்கு ராமருக்கு கல்யாணம் முடிஞ்சு திரும்பி மிதிலையிலேருந்து அயோத்திக்கு வர வழியில ஒரே தடையா பறவைகள் மிருகங்கள்லாம் கத்துறது. இயற்கை இருக்கு பாருங்க, இது நமக்கு வந்து மெசேஜ் சொல்ற மாதிரி நாம கண்டுபிடிச்ச கருவிகள்லாம் சொல்லாது. சுனாமி வந்த போது 5 லட்சம் பேர் செத்து போனோம். இத்தனை டிபார்ட்மெண்ட், இத்தனை சாட்டிலைட், இத்தனையோட அந்தமான்ல உள்ள ஒரு தீவுல உள்ள காட்டுவாசிகள் ஒருத்தர் கூட சாகல. ஏன்னா சுனாமி வரப்போறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே அங்க ஒரு மலை மேல போய் எல்லாரும் உட்கார்ந்துட்டா. அந்த தீவுக்கு நாம இன்னைக்கு போக முடியாது. மக்கள் அவர்களோட தொடர்பே கிடையாது. அவர்கள் எதை வச்சுன்னு கண்டுபிடிச்சார்கள்னா இயற்கையை வச்சு. தட்டாம் பறந்தா, காக்கா கத்தினா, காக்கா எங்க கூடு கட்டுறதுன்னு பார்த்து, நட்சத்திரங்கள், நாய் குலைக்கிறது, பள்ளி, எல்லாத்துக்கும் அதை கனெக்ட் பண்ற மாதிரிதான் பிரபஞ்சமே. இந்த மிருகங்கள்லாம் கத்தின உடனே ஏதோ ஒரு அபசகுணம்னு புரிஞ்சுட்டான் தசரதன். வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்டான். வசிஷ்டர் சொன்னார் அபசகுணம் தான், ஆனா இந்த மிருகங்கள்லாம் கத்தின்றே பலமாக போறதுனால அது சுபசகுணமா மாறும். ஓடுறதே இப்படி ஓடல, இப்படி ஓடுறது, கிளாக் சிஸ்டத்துல ஓடுறது. அதனால இதுல நல்லது நடக்க போறதுன்னா வந்தா பரசுராமர் வந்துட்டார். பரசுராமரை பார்த்த உடனே தசரதன் என்ன ஆனான்னு தெரியுமோ, மயக்கம் போட்டு விழுந்தான்னு இருக்கு ராமாயணத்துல. ஏன்னா ராமர் அவரை ஏதாவது பண்ணிடுவாரு. தசரதனுக்கு பெருமையே தசரதன். அப்படின்னா தசைன்னா 10, ரதன்னா தேரு. 10 திக்கிலையும் அவனோட தேரை தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு அமெரிக்க விமானம் எந்த நாட்டு மேலையும் பறக்கலாம் இருக்கிறதுல யாராவது தடுப்பால? அடாவடித்தனத்தினால. அது மாதிரி இவன் பலம் அது மாதிரி. அப்பேற்பட்ட தசரதனே மயக்கம் போட்டு விழுந்தான்னா பரசுராமர் எப்பேற்பட்டவரா இருக்கணும். அங்கிருந்து வந்தார் நம்ம ராமர்கிட்ட. நாளைக்கு ராமர் சரித்திரம் சொல்ல போறேன். உடனே ராமர் வந்து நமஸ்காரம் பண்ணினார் அவருக்கு. பரசுராமர் கோபத்தோட ரே ரே சத்ரகுலாதமா அடேடேன்னு கூப்பிட்டார். ராமாவதாரம் பரசுராம அவதாரங்கள்லாம் ஒரே சமயம். கிருஷ்ணாவதாரத்திலையும் பரசுராமர் வருவர். அதெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா ரிஷி இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றவர்கள் ஒரு பெரிய தப்பு பண்றார்கள். என்னன்னா காலத்தை வச்சுன்னு இந்த காலத்திலயும் இருந்தா ஔவையார், இந்த காலத்திலயும் இருந்தா, இந்த காலத்திலயும் இருந்தா, அதனால 3 ஔவையாருங்கிறான். அப்படி கிடையாது. 3 அரசன் காலத்திலையும் இருக்கிற அளவுக்கு ஔவையாருக்கு வயசு இருந்தது. உபாசன பலத்தினால அகஸ்தியர் இருந்தார்னு இருக்கு. தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சத்திலிருந்து பின்னாடி வந்த பாண்டிய ராஜா அப்படின்னா அகஸ்தியர் இருந்தார்னு இருக்கு. ரிஷிகளோட அவதாரங்களை கவனிச்சா நம்ம இதிகாச புராணங்கள்ல அவர்கள் பிறந்த காலம் குறிப்பிட்டிருப்பார்கள், அவர்கள் இறந்தார்கள்னு இருக்காது. இன்னைக்கு பரசுராமர் இருக்கார், இன்னைக்கும் பரசுராமர் உயிரோட இருக்கார். 7 பேர் மரிக்காதவர்கள். அஸ்வத்தாமா, பலிர், வியாசகா, ஹனுமாம்ஷ்ட, விபீஷணா, கிருபகா, பரசுராமஷ்ட, சப்தைதே சிரஜீவினஹா அப்படின்னு. அஸ்வத்தாமா, மகாபலி, வியாசாச்சாரியா, அஸ்வத்தாமா, பலிர், வியாசகா, ஹனுமான் நம்ம ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி, விபீஷணர் ராமாயணத்துல, கிருபாச்சாரியான்னு ஒருத்தர் மகாபாரதத்துல வருவர். அவருக்கும் மரணம் கிடையாது. பரசுராமருக்கும் மரணம் கிடையாது. இந்த ராமரை பார்த்தார், நீ ரொம்ப சத்திரிய குலத்துல மட்டமானவன்னார். அதுக்கு ராமர் சொன்னார், நீங்க வந்து பிராமண குலத்துல உயர்ந்தவன்கிறது உங்களை பார்த்தாலே தெரியறதுன்னார். எப்படி தெரியறதுன்னு கேட்டார். நாளைக்கு வாங்க சொல்றேன்னு. நாளைக்கு ராமச்சரித்திரம் வரத்தே அதை சொல்றேன். ஏன்னா அது கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும். தன்னுடைய
ராமர்கிட்ட தோத்து போயிட்டார் பரசுராமர். போட்டியில தன்னுடைய தோல்வியை ஒத்துண்டு தன்னுடைய கையில உள்ள வில்ல கொடுத்துட்டு பரசுராமர் கிளம்பி மகேந்திர பர்வதத்துக்கு போயிட்டார். இந்த கேரளா சைடு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கோகர்ணம்னு ஒரு இடம் இருக்கு. பிராச்சீனமா கோகர்ணம் மட்டும்தான், அதுல இருந்து ஆரம்பிச்சா அந்த மலைத்தொடர் தான் ஃபுல்லா. அந்த பக்கம் இப்ப மலையாளம்னு ஒரு தேசம் இருக்கு, அது கிடையாது ஆதி காலத்துல. பரசுராமர் சிவபெருமான குறிச்சு தவம் பண்ணி இத்தனை பேரை கொன்ன பாவம் போறதுக்கு 108 சிவன் கோவில் கட்டணம், அதற்கு ஒரு இடம் வேணும்னு கேட்க, உன் கையில உள்ள அந்த பரசுவனி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வீசு, சமுத்திரம் எந்த அளவுக்கு உள்ள போறதோ அந்த மண்ணை நீ உன்னோட பூமியா எடுத்துக்கோன்னு சொல்ல, அது மாதிரியே அவர் பண்ணினத்தினால சமுத்திரம் உள்ள போச்சு. அந்த பிரதேசத்தை தான் மலையாளம்னு நாம சொல்றோம். 2 பேர் சொல்லுவோம், நாம கேரளம்னு சொல்லுவோம், மலையாளம்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சமீப காலத்துல வந்த வார்த்தை தான். இந்த மலையாளம்ங்கிறது சுத்த தமிழ்ங்கிறதுக்கு சொல்றேன். மலை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமோ, ஆழின்னா கடல். நானே நினைப்பேன், இந்த கற்பூர ஆழின்னு போட்டிருக்காளே என்னத்தினாலேன்னு தெரியலையே, ஆரத்தின்னு தானே போடுவா. ஆழின்னா கடல்னு அர்த்தம். கேரளால அவ ஏதாவது மாத்தி சொல்றதுக்காக நம்ம அதை அப்படியே போட முடியாது. ஆழி, ஆழி நிற கண்ணா அப்படிங்கிறோமோ. மலைக்கும் ஆழிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துக்கு மலையாழி அப்படின்னு பெயர். நாளடைவில் அது மலையாளம்னு நாம சொல்றோம். அது பரசுராம கஷேத்திரம். ஃபுல்லா கோகர்ணத்திலேருந்து ஆரம்பிச்சு திருவனந்தபுரம் வரைக்கும் பார்த்தா அத்தனை சிவாலய நிர்மாணம் பண்ணியிருப்பார் பரசுராமர். அங்கதான் இருந்தார். அப்பப்ப வந்துட்டு போறார். அப்பப்ப வந்துட்டு போறார். ராமாவதாரத்திலையும் வரார், கிருஷ்ணாவதாரத்திலையும் வரார். அவர் அதெல்லாம் ராமாவதார கிருஷ்ணாவதார கதை வரத்தே சொல்றேன். அப்பேற்பட்டதான ஒரு தபஸ்வி, அதர்மத்தை அழிப்பதற்காக வந்த பகவத் அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம். அனந்தராமாக்கிய மகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேசஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்தி